இந்த நேரத்துல எதுக்காக இங்க வந்த? இல்ல சும்மா இந்த பக்கமா வந்தேன். இந்த நேரத்துல அம்மா தியானத்துல இருப்பாங்க. இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. நீ வெளியூருக்காரி, அதான் உனக்கு விவரமே தெரியல. இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? சரி போ, இனிமே இந்த பக்கம் வராத. ஐயோ அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்ல, ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க நவதானியத்தை நெருப்புல போட்டா நெருப்பு அணைஞ்சிரும்னு அருள்வாக்கு அமுதநாயகி சொன்னாங்க. அது உண்மையா? என்ன அம்மாவே சோதிச்சு பார்க்க வந்திருக்கியா? ஐயோ ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு கேக்குற? உனக்கு இப்ப என்னதான் வேணும்? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அப்படி ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க நவதானியத்தை போட்டாலும் அந்த நெருப்பு அணையாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? புரியலையே. இல்ல, ஏதாவது பணம் கொடுத்தாவது. உன் பேச்சே ஒரு மாதிரியா இருக்கே. ஐயோ, அம்மா சொல்ற அருள்வாக்க நம்பி பல ஊர்ல இருந்து ஜனங்க வராங்க. அம்மா மேல அவ்வளவு நம்பிக்கை. பணம் கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்க முடியாது. அது எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. எதையோ எதிர்பார்த்துதான் நீங்க வந்திருக்க. ஐயோ, அதெல்லாம் இல்ல. சரி, அவங்க காசு பணத்துக்கு ஆசைப்படலன்னா பரவாயில்ல. நான் அவங்க சொல்றத உண்மையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க நவதானியத்தை போட்டாலும் நெருப்பு அணையாம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா பணம் எவ்வளவு வேணும்னாலும் தரேன். உனக்கு எதுக்கு இந்த வேலை? நான் ஒரு பத்திரிக்கைக்காக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்றேன். அதுக்காக தான். முதல்ல இந்த பணத்தை உள்ள வைமா. இதெல்லாம் சாமி சமாச்சாரம், தெய்வ குத்தமாயிடும். நீ இப்படி கேக்குறதே பெரிய பாவம். நாளைக்கு அம்மாவை பார்க்கும்போது நீ வந்து மன்னிப்பு கேளு. நீ வந்து போன விஷயம் தெரிஞ்சு அம்மா கோவப்பட்டாலே உன் வாழ்க்கையே வீணா போயிடும். போ. நாளைக்கு எப்படியும் அருள்வாக்கு அமுதநாயகி கிட்ட கூட்டிட்டு வருவாங்க. நம்ம நவதானியத்தை போடும்போது நெருப்பு அணைஞ்சிட்டா பாட்டிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியலையே. இன்னும் நீ போகலையா? இதோ போறேன்.